வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலளித்து தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் அவர்கள் ஒரு அறிக்கையினை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த போது 13 அப்பாவி பொதுமக்களை காக்கை குருவிகளைப் போல சுட்டு கொன்றதையே டிவியை பார்த்து தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இன்னும் திருந்தாமல் பத்திரிகைகளில் வந்த கிசுகிசுவை அடிப்படையாக வைத்த போராட்டம் என்ற பெயரில் மக்களை வாட்டி வதைக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் உயர்கல்வி பயில்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதை சிதைக்கும் வகையில் யார் அந்த சார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார். இன்று கூட திராவிட மாடல் அரசின் முன்னோடி திட்டமான புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று முடித்த உயர்கல்வி பயில்வோருக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பாலியல் புகார்களில் பெண்கள் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கவே அஞ்சி நடுங்கிய நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலாக புகார் தருகிறார்கள். அவர்களை மீண்டும் அச்சுறுத்தும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அரசியலையும் போராட்ட நாடகத்தையும் மக்கள் பார்க்கிறார்கள். இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி அவர் அரசியல் நடத்தி வருகிறார். குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. அதை சிதைக்கக்கூடிய வகையில் யார் இந்த சார் என்ற இல்லாத ஒன்றை மீண்டும் கையில் எடுத்து அரசியல் ஆதாயம் தேடுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் தெரிவிக்கும் பொழுது உண்மையான குற்றவாளிகளை கண்டறியும் வரை அஇஅதிமுகவின் போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் தொடரும். இன்றைய தினம் கைது செய்தாலும் பரவாயில்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், ஞானசேகரனை திமுகவில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.